ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டி கிரண் வாட்டர்மெலன் வச்சு சர்பத் போட போறோம். அதுக்காக எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல பழத்தை வெட்டிட்டு அப்படியே தொலியையும் செதுக்கி எடுத்துட்டேன். அப்படியே கையோட நானும் அந்த பழத்தெல்லாம் குட்டி குட்டியா நறுக்கலான்னு போனா என் தங்கச்சி வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன்னு என்கிட்ட இருந்து வாங்கிட்டா. நானும் பயப்புல நமக்கு வெட்டி தருவான்னு சொல்லி நம்பிக்கையா அவகிட்ட கொடுத்துட்டு போனா 5 நிமிஷம் கூட அவளை என்னையால முடியாதுன்னு வச்சுட்டு போயிட்டா. ரைட்டு, நம்மளே நறுக்கிடுவோன்னு களத்துல இறங்கி நானும் கடகடன் வெட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன, பழம் ரெடி ஆயிட்டு என்ன சர்பத்துக்கு தேவையான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து வெட்டி அதுல இருந்து விதையெல்லாம் நீக்கிட்டு அதெல்லாம் புழிஞ்சிட்டு கொஞ்சமா சீனி போட்டு அப்படியே கொஞ்சமா நன்னாரி, இது எவ்வளவு ஊத்தணும்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ என் கைக்கு வந்த அளவுக்கு ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து சர்பத் வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த பழத்தை சர்பத் கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த தர்பூசணி சர்பத் ரெடி. ஒரு கப்பு மவுல ஊத்தி ஒரு வாய் சர்பத்துக்கு ஒரு ஸ்பூன் பழம் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.